ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அடை தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அடை தோசை செய்கிறதுக்கு இங்கே நான் 6 விதமான பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு எடுத்துக்கிட்டேன், சிகப்பரிசி 1 கப்பு, பைத்தம்பருப்பு 1 கப்பு, பருப்பு 1 கப்பு. ஈக்குவல் குவான்டிட்டியாக எல்லா பருப்பும் நான் இங்கே சேர்த்து அடை செய்ய போகிறேன். நீங்கள் சிகப்பரிசி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. மீதி இருக்க பருப்புலாம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், பைத்தம்பருப்பு, எல்லா பருப்பையும் சேர்த்து நம்ம இங்கே ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். பருப்பில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது. பெரியவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த தோசையை செய்து கொடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், வரமிளகா, பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கோங்க, இஞ்சி ஒரு பெரிய சைஸ் துண்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொருன்னு அரைச்சிக்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மீதம் இருக்க பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தத்தையும். இப்போ எல்லா பருப்பையும் நான் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சிகப்பரிசி போட்டதால் அந்த கலர் தெரியுது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் நல்லா இது மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க. இப்போ தோசையில் நல்லா சேர்ந்து வரும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அடை செய்கிறதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக ஊற்றிக்கலாம். இது தேவையான அளவு நான் சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் மாவை. இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு தவா வச்சுக்கேன். தவா நல்லா சூடாகிடுச்சு. நான் இங்கே வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம். ரொம்ப கனமாக ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். தோசை நல்லா வெந்து வருது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ நான் இங்கே 2 தோசையும் சுட்டு எடுத்துட்டேன். தோசை சூப்பராக வந்தது. தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ, பாய்.